வணக்கம். இன்றைய ராசி பலன் 13/3/2026 தமிழ் வருடம் விசுவாசு மாசி 29 வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12 மணி 30 நிமிடம் முதல் 1 மணி 30 நிமிடம் வரை, மாலை 6 மணி 30 நிமிடம் முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. சூரிய உதயம் 6 மணி 23 நிமிடம். சூலம் மேற்கு. மேஷ ராசி நண்பர்களே, திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும். உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும். திடம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி வாய்ப்புகள் கிடைக்கும். பரணி மாற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை லாபகரமான நாள். ரிஷபராசி நண்பர்களே, உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பொறுமையை கடைபிடிக்கவும். மறதி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை விட்டு கொடுத்து செல்லவும். ரோஹிணி பொறுமை வேண்டும். மிருக சீரிசம் செலவுகள் ஏற்படும். மிதுன ராசி நண்பர்களே, அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் மறையும் நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிருக சீரிசம் இழுபறிகள் குறையும். திருவாதிரை புத்துணர்ச்சியான நாள். புனர்பூசம் ஆதாயகரமான நாள். கடகராசி நண்பர்களே, உறவுகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தடைப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள். பூசம் உதவிகள் கிடைக்கும். ஆயில்யம் சிந்தனைகள் மேம்படும். சிம்மராசி நண்பர்களே, வியாபார பணிகளில் போட்டிகள் மேம்படும். தடைகள் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும். உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறம். மகம் போட்டிகள் மேம்படும். பூரம் வேறுபாடுகள் மறையும். உத்திரம் கவலைகள் நீங்கும். கன்னிராசி நண்பர்களே, கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழி உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். தடைகள் மறையும் நாள். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் குழப்பங்கள் நீங்கும். அஸ்தம் கவனம் வேண்டும். சித்திரை சுறுசுறுப்பின்மையான நாள். துலாம் ராசி நண்பர்களே, உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உருவாகும். இசைத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் மனதிற்கு மாற்றங்கள் கிடைக்கும். ஆசைகள் மேம்படும் நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை புதுமையான நாள். சுவாதி மாற்றம் ஏற்படும். விசாகம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். விருச்சிக ராசி நண்பர்களே, சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். வாக்குறுதி அளிப்பதை தவிர்க்கவும். பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். நட்பு மேம்படும் நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மஞ்சள். விசாகம் முயற்சிகள் கைகூடும். அனுஷம் அனுகூலமான நாள். கேட்டை பிரச்சனைகள் குறையும். தனுசு ராசி நண்பர்களே, முன்கோபத்தால் தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாகும். வியாபார பணிகளில் நிதானத்துடன் செயல்படவும். தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். பொது இடங்களில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். உதவிகள் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். மூலம் நிதானத்துடன் செயல்படவும். பூராடம் வாதங்களை தவிர்க்கவும். உத்திராடம் பொறுப்புகள் அதிகரிக்கும். மகர ராசி நண்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து கொள்வீர்கள். தொழில் நிமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும். புதிய இடம் சென்று வருவதற்கான சிந்தனைகள் மேம்படும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உத்திராடம் முதலீடுகள் அதிகரிக்கும். திருவோணம் நட்பு வட்டம் விரிவடையும். அவிட்டம் ஆதரவுகள் கிடைக்கும். கும்பராசி நண்பர்களே, உத்தியோக பணிகளில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அவிட்டம் வாய்ப்புகள் கிடைக்கும். சதயம் எதிர்ப்புகள் நீங்கும். பூரட்டாதி புதுமையான நாள். மீனராசி நண்பர்களே, கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். வியாபாரம் சார்ந்த இடமாற்றங்கள் அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும்.
பரிசுகள் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி மாற்றங்கள் பிறக்கும், உத்திரட்டாதி திறமைகள் வெளிப்படும், ரேவதி முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம். உங்கள் ராசி என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.